வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ Redmi Pad 2 Pro 5G பேசப்படுறா தாடிலாம் பயங்கரமா இருக்குடா. மாதிரி லைட் பண்ண மாதிரி ஆயிடுது. தாடி வரேன். நிட்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது 600 நிட்ஸ் தாங்க. பேட் 2 ப்ரோ இருக்கு இல்லையா, 5G அதோட ரிவ்யூ சரியா. ஆனா இந்த ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவலா உங்களோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் ஆகவும் இருக்க போகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ப்ரோ விச் இஸ் பெட்டர், Xiaomi Pad 7 இதுவா அப்படின்னா, Xiaomi Pad 7 100% இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இதோட பெட்டர். வியூவிங் ஆங்கிள், டிஸ்பிளே குவாலிட்டி, பிபிஐ அதுலலாம் இதோட அது பெட்டர். ஏன்னா இது 2.5K பேனல், அது 3.2K பேனல். ஆனா இதோட குட்டி டிஸ்பிளே. ஸோ இது வந்து எப்படின்னா லேப்டாப்போட டிஸ்பிளே பிக்சர் மாதிரி. இப்போ நீங்க கேக்குறது வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல பெட்டர் அப்படின்றது, இப்போ டிஸ்பிளேல அப்படின்னா அத சொல்லலாம். Pad 7 அதையும் சொல்லலாம், இப்படி சொல்லிட்டு போயிடலாம்டா. பில்டு குவாலிட்டி Pad 7 சரியா, பில்டு குவாலிட்டி. ஏன்னா Pad 7 வந்து வேற மாதிரி பில்டுங்க. அது வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது Xiaomi பிராண்டிங், ரெட்மி சரியா. அது மட்டும் இல்லாமல் அதோட ஆரம்ப விலை 27,000 அந்த மாதிரி இருக்கும், இது 23,000 சரியா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பில்டில் Pad 7, டிஸ்பிளே, வியூவிங் ஆங்கிள் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் கொண்டு போகும்போது Pad 7 சரியா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரான்றது இந்த இடத்துல சப்ஜெக்டிவ், அதை நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம் சரியா. ஆனா ஃபோன் கால் அங்கதான் ட்விஸ்ட். Pad 7ல எல்லாம் பண்ண முடியாது, மெமரி எக்ஸ்பென்ஷன் கிடையாது. ஸோ இது நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB ஸ்டோரேஜ் வேறு. அதை தாண்டி நான் வந்து மெமரி எக்ஸ்பென்ஷன் ஆஸ்பெக்ட்லையும் போகலாம். தேவைன்னா வந்து 2 சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து கால்ஸ்லாம் பண்ணலாம். இயர்பீஸ் கிடையாது, லவுட் ஸ்பீக்கரில் கால் பண்ணலாம், இல்லைன்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கால் பண்ணலாம். கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு, 5G ஆப்ஷன் இருக்கு, ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் சார்ஜிங் ஆஸ்பெக்ட்ல இதுல இருந்து நம்ம வேற ஒரு டிவைஸை சார்ஜ் பண்ணலாம். 27 வாட் சப்போர்ட் இருக்கு ரிவர்ஸ்ல. 12,000 mAh பேட்டரி வரல. ஸோ இது எல்லாமே இதோட ஸ்கோரிங் ஏரியா, அதாவது இப்போ நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல சரியா ஸ்கோரிங் ஏரியா. ஸோ அப்போ நெட்வொர்க் அடிப்படையில் இது வந்து கெயின்ஸ் அ பாயிண்ட். ஆமாம் ஓகேயா. இப்போ அடுத்து பர்ஃபார்மன்ஸ், கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். பர்ஃபார்மன்ஸ்ல வந்து Pad 7 தான். ஏன்னா 7+ Gen 3 எங்கே இருக்கு, 7+ Gen 3 அது வந்து ஒரு 8 Gen 1 அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் எப்பயுமே 7+ Gen 3. ஸோ அதனால 7+ Gen 3 பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடு. பர்ஃபார்மன்ஸ்ல இது வந்து ஃபால்ஸ் பிகைன். சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ரெண்டுமே வந்து அந்த HyperOS 2 HyperOS தான் ரன் ஆகுது, அதனால அது காமன் தான். அதில் எதுவும். அதே மாதிரி பேட்டரி லைஃப்னு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து 12,000 mAhன்றனால இவன் கொஞ்சம் ஒரு சின்ன எட்ஜ் கண்டிப்பாக இருக்கும் இவனுக்கு இருக்கு சரியா. ஸோ இதுதான் ப்ரோ. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி அழகாக சொல்லிட்டார் பேர் ஒருத்தர். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் Pad 7 ஆனால் பட் ஒன்லி ஒய்ஃபை. நம்ம சொன்ன ஆன்சரை கௌதம் ப்ரோ போட்டு வச்சிருக்காரு. ஸோ அதான் ஃபேக்ட் ப்ரோ சரியா. கருப்பன் _மீ அவர் ஆக்சுவலாக மீட் பண்ண அந்த வீடியோஸ் வரும். Pad 8 எப்போ ரிலீஸ் ஆகும் சத்தியமா ஐடியா இல்லை ப்ரோ. கண்டிப்பா அல்ட்ராவே போடுவேன்னு சொல்ல மாட்டானுங்க. நம்ம ஊருக்கு பேட் எல்லாம் வந்து டவுட் தான் ப்ரோ. நம்ம ஊருக்கு Pad 8, அதாவது எப்படி சொல்ல வரேன்னா Pad 8 அல்ட்ராலாம் இருக்கு. நீ அதை சொல்றான்னு நினைச்சிட்டேன். நான் Xiaomi 17 சொன்னேன். 17 அல்ட்ரா வந்து மேபி மார்ச் ஏப்ரல் தான். அதனால தான் ஐ எம் யூசிங் Pad 5. இட்ஸ் வெரி குட். 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறோம் ப்ரோ. வேற லெவல் டேப்லெட், சவுண்ட் தான் ஹைலைட், வேற லெவல். டிஸ்பிளே ஆல்சோ வெரி குட். இது எப்படின்னா டிஸ்பிளே ஓவர் பிரைட்னஸாக தான் இருக்கு, நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதே மாதிரி இந்த Redmi Pad 2 Pro 5G இதுலயுமே ஸ்பீக்கர் அல்ட்டிங்க சீரியஸா. டால்பி எனேபிள் பண்ணிட்டா கிறிஸ்பியா இருக்கு. டால்பி இல்லைன்னா ரொம்ப சரௌண்டா இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் ஸ்டேஜிங் நல்ல வைடு ஸ்டேஜ் வேணும்னா டால்பி வேணாம். ஆனால் டால்பி இல்லைன்னா அப்படி ரொம்ப ஷாலோவாகவும் வைடாகவும் ஃபீல் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாக Xiaomi சவுண்ட்லேயே என்ன ஆயிடுதுன்னா வைடாக தான் இருக்கு. டால்பி அதை என்ன பண்ணுதுன்னா 360 மாத்திரன்னு சொல்லிட்டு ஷார்ப் ஆகுது. ஒரு 2.1 மாதிரி நல்லா சுற்றி அடிக்கிறேன். ஏன்னா குவாட் ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் அல்ட்டிங்க நிஜமா. மீடியா சென்ட்ரிக்கா யாராவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, படம் பார்க்கறதுக்காக தான் டேப் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா அல்ட்டி. இதில் ஹைலைட் என்னன்னா, யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஊருக்கு ட்ராவல் பண்ணுறேன். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்குலாம் ட்ராவல் பண்ணும்போது டேபுக்காக ஹாட்ஸ்பாட் ஃபோனை போடுவாங்க. ஆமாம். இப்போ இதில் என்னன்னா, சப்போஸ் சிம் இருக்குன்னா நம்ம வீட்டில், இல்லாட்டி ஃபோன்லேயே சிம் இருக்குன்னு வைப்போம். நான் ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறேன், ஃபோன் கால் வேணுனாலும் ஹெட்செட்டை மாட்டி இதுலேயே பேசிட்டு போயிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு Xiaomi டிவைஸ் இருக்குன்னா இன்டர் கனெக்டிவிட்டி, அப்போ கால் அதுக்கு வந்தாலும் இதுக்கு தான் வரும். ஆமாம் இல்லையா, பேசாமல் சிம்மத்துக்கு இதில் போட்டோன்னு வைங்க, இதுல பேசி முடிஞ்சு எல்லாமே. 3.5mm ஜாக் வேற இருக்குங்க. ஆமாங்க, மல்டிமீடியா கால்ஸ்க்குலாம் சூப்பர். Xiaomi Pad 7ல கூட 3.5mm கிடையாது, சீரியஸா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அப்படிங்கிற நண்பர் வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வாங்கலாம் ப்ரோ. ஸ்டடிக்கெலாம் என்ன ப்ரோ, பிடிஎஃப் நீங்கள் ரன் பண்ணுவீங்க, இல்லைனா டைப்பிங்க்கு இல்லை எழுதுறதுக்கா, அதுக்கெல்லாம் சூப்பர் பக்காவாக இருக்கான் ப்ரோ. இப்போ கமெண்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ரெட்மி Pad 7 SE கம்பேர் பண்ணா, அது Pad 7 இல்லை Pad SE கம்பேர் பண்ணா அதில் என்ன ஹைலைட்னா 90 Hz பேனல்ரா, HD அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து என்னன்னா இந்த ரொம்ப மீடியம் லெவலில் இருக்கவங்க தானே, ஒரு 10K அரௌண்ட் 10K டேப் அது. ஆனால் அதுலேயும் சிம் கார்டு உண்டு. ஆனால் 4G அது 4G. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G. ஸோ அது நீங்கள் யோசிச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து 120 Hz 5G அது கம்பேர் பண்ணுறதுல எதுவும் இருக்காது ப்ரோ. அது வேற கேட்டகரி, இது வேற கேட்டகரி. ஏன்னா இது கொஞ்சம் டாப் கிரேடராக இருப்பான், அவன் கொஞ்சம் என்ட்ரி லெவல் மாதிரி தான் இருக்கும். அது அண்டர் 10Kல வர்றது.
அபிஷேக் அப்படிங்கிற நண்பர் வந்து ரியல்மி பேட் 3 5G 12,200 mAh பேட்டரி அப்படின்னு சொல்லி ஆமாங்க. இந்த பேட் லான்ச் ஆகும்போது அதுவும் இதோடய சேர்ந்து லான்ச் ஆச்சு. ஆனால் அது ரியல்மி கிட்டேருந்து வந்தது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 7300 பேஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து டிமென்சிட்டி நாட் அண்ட் பிக் இஷ்யூ, வெறும் மீடியாக்காக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது கார்டு ஆஃபரோட நீங்கள் 25,000 வாங்கலாம். இது கார்டு ஆஃபர் கொஞ்சம் கிரேசி, 23,000 வாங்கலாம். அதுதான் கொஞ்சம். ஸோ நீங்கள் இது வந்து என்னன்னா உங்களுக்கு 7S Gen 4 இருக்கிறனால ரெட்மி பேட் 2 ப்ரோ வந்து கொஞ்சம் ஒர்த்து தான். கொஞ்சம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தா இவன் கொஞ்சம் பெட்டர், ரெட்மி கொஞ்சம் பெட்டர். அதான் என்கிட்ட ரெட்மி பேட் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜென் இருக்குது ப்ரோ. கொஞ்ச நாளில் போக்கோவில் விட்டுருவான். கரெக்ட் போக்கோவில் கரெக்டு தான், போக்கோவில் வரும். ஆனால் இப்போது அவங்க ஒன்று யோசிச்ச மாதிரி எனக்கு தோணுது. அநேகமாக அடுத்து போக்கோ வரும். ஆனால் போக்கோவில் 7S Gen 4 இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணுவாங்களோன்னு சந்தேகம் வருது எனக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து நாங்கள் பாசிட்டிவாக சொல்லி அவனுக்கு காண்டாகி உசாராயிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஓ அப்படியா ரெட்மி நோட் 15 வருதா, சரி ஓகே நான் போக்கோ M8 வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்படி வாங்கிக்கிறேன்னு பார்த்தா M8ல ட்விஸ்ட், M8ல கொஞ்சம் கேமராலாம் குறைச்சிட்டானுங்க. கேமரா மொக்கே அவுட்டு அப்படின்னா சைனால இருக்கிற ஃபோன் அப்படியே விட்டாங்க. பார்த்தா இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரெட்மி மட்டும் மாறுது. ஸோ அதே மாதிரி அப்போ ரெட்மி பேட்லேருந்து போக்கோ பேடம் ஒன்றா தானே இருந்தது அப்படின்னு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா. அதனாலே வாண்டடாக ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுவானுங்க, ஒன்று 10,000 mAh மாற்றுவானுங்க, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று குறைச்சிடுறாங்க. குறைச்சா மட்டும்தான் அப்போ என்ன ஆகுது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா ப்ரைஸ் குறைஞ்சிருது அப்படின்னும் போது அப்படியே அதில் இருக்க ஹார்ட்வேர் எல்லாம் அப்படியே இருக்கு. அப்போ நான் போக்கோ வாங்குறேன்னு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. அதனால மேபி மாற்றலாம் ஃபியூச்சரில், பார்ப்போம். ப்ரோ வீடியோ ரெண்டர் பண்ணி காட்டுங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. வீடியோ ரெண்டர் பண்ணுறதுக்கு பவர் டைரக்டர் மாதிரி ஏதாவது டூல் போட்டோம்னா 7S Gen 4 என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணோம். அதாங்க ஆக மொத்தம் வீடியோ எடிட்டிங் ரெண்டருக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய 8K வீடியோலாம் போட்டு பண்ணக்கூடாது. 1080p வீடியோஸ் 1080pயே ஓரளவுக்கு எடிட் பண்ணலாங்க. ஆனால் நிஜமாவே எடிட்டிங்கான ஒரு டேப் இது கிடையாது. எடிட்டிங்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு Xiaomi Pad 7 போனோம். அப்படி இல்லையா ஆஃபர் டைமில் வந்து நீங்கள் OnePlus Pad 3 இந்த மாதிரி ஏதாவது போனோம். ப்ரோ நீங்கள் இதுலேயே சாம்பிள் பார்த்துருப்பீங்க ப்ரோ. HDRலாம் ப்ளே ஆகலை. இல்லை ப்ரோ, HDR வரல. லெனோவோ டேப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹெக்ஸாகோர் ஆக்டாகோர்னு போயிட்டு இருக்காங்க. அத்தனை ஸ்பீக்கர் வச்சிருக்கானுங்க, ஆக்டா ஸ்பீக்கர்லாம். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து லவுடான ஸ்பீக்கர் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அவங்களோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டை ரொம்பவே ஃபுல்ஃபில் பண்ணும் ப்ரோ. சும்மா சொல்லணுமேன்னு சொல்லலை, நிஜமாவே நல்ல ஸ்பீக்கர். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா எனக்கு குறைஞ்சா போயிருவேன். கரெக்ட் தான். எஸ், இதில் வந்து ரியல்மி பீட் பண்ணிட்டான். ரியல்மி பேட் 3ல உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஏன் இல்லை கொடுக்கல தெரியுமா? ஆனால் நான் வந்து கொடுத்துருந்தா சூப்பர். பேட் சவுண்ட்லேயே இல்லை. ஆமாம், Xiaomi பேட் 7லே கிடையாது. அப்புறம் என்ன ஆகிடும்னா 23,000 விற்கிற பேட்ல இருக்கு, 28,000 விற்கிற ப்ரீமியம் பேட்ல இல்லை. அடுத்த ஜென்ரேஷனுக்காக கொடுக்க மாட்டீங்களா? ஏன்னா பேட் 8ல கொடுத்தா அதுக்கப்புறம் கொடுக்கலாம். மீ பேட் 8ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். Xiaomi பேட் 8ல பார்ப்போம் மேபி இருக்கு. ஆமாம், ஆனால் இதில் இருக்குது. ஐ நீட் Xiaomi இன்டர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் டீடைல்டு வீடியோ கண்டிப்பாக நாங்கள் காட்டுறோம். ஆனால் சைனாவில் ஒர்க் ஆகிற அளவுக்கு நம்ம ஊரில் இருக்காது. சைனா இப்போ என் ஃபோன்லேயும் டேப்லேயும் வந்து ஒரே Xiaomi அக்கௌண்ட் இருக்கணும். இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக சிங்க் ஆகிடும். நாங்கள் அந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். இன்டர் கனெக்டிவிட்டி பக்காவாக ஒர்க் ஆகும். நீங்கள் குயிக் ஷேர், அந்த குயிக் ஷேர் கான்செப்ட் தான் அது. ப்ளூடூத்லாம் ஆன் பண்ணிக்கிட்டா போதும். ஒன்றும் இல்லைடா, இந்த இன்டர் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச், ஐபேடு, மேக்கு, ஐபாடு எதாவதுலாம் இருந்ததுனாலும் எல்லாம் ஒரே சேம் அக்கௌண்ட் அப்படின்னா நோட்டிஃபை அதர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நோட்டிஃபை இதே அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற டிவைஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் போது அதையும் நோட்டிஃபை ஆகும். ஸோ இதில் கால் வந்ததுன்னா அதுலேயும் வரும். ஆமாம், எல்லாமே இருக்கும். அப்படியே டிஸ்பிளே வந்து இதுக்கு வந்துடும், உங்கள் ஃபோன் டிஸ்பிளேவே இதுக்கு வந்துடும். அதுவும் பண்ணலாம். அதாவது ஸ்க்ரீன் மிரரிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்கள் ஃபோனே இதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள் ஃபோனே இங்கே ஃபோனில் இருக்க ஃபைல்ஸை கூட நம்ம இதுலேருந்தே ட்ராக் பண்ணி அப்படியே டேபுக்கு மாற்றிக்கலாம். டேப்ல இருக்க ஃபைலை அப்படியே ஃபோனுக்கு மாற்றலாம். ஆனால் அது வந்து Xiaomi ஈகோசிஸ்டம். இதுதான் ஈகோசிஸ்டம். இது வந்து சைனால ரொம்ப இன்னும் மசில் ஃப்ளெக்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்தியால இப்பதான் வந்து நமக்கு லைட்டா அந்த வச்சுக்க அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு கேஜெட்ஸ் வந்து இங்க கிடையாது. இப்போ Xiaomiல பார்த்தா ஃபோன் இருக்கும், அப்புறம் இந்த ஹோமுக்கு தேவையான 1-2 லைட் பல்ப் எல்லாம் இருக்கும். மற்றபடி பெருசா இங்கே எது இருக்கும். ஆனால் சைனீஸ்ல வந்து பட்ஸ் இருக்கும், வாட்ச் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் வந்து அப்படியே சீம்லெஸ்ஸாக எல்லாத்தையும் போட்டு ஒரே இதில் கனெக்ட் பண்ணி விளாட்லாம். அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் ஃபோன் வந்து இதில் சீம்லெஸ்ஸாக நல்லா ஒர்க் ஆகும். ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓஎஸ் அண்ட் சிப்பு டிஸ்பிளே இதெல்லாம் தான் ப்ரைஸுக்கு ஓகே அப்படின்னு போட்டிருக்காரு. Xiaomi Pad 2 Pro, Xiaomi Pad 7, OnePlus Pad Go இதே ப்ரைஸ்க்கு விற்குது. வர்சஸ் OnePlus Pad Go 2. எத்தனை அவர் திரும்ப அதே போட்டிருக்காரு போல. Pad 7, Pad Go 2, Redmi Pad 2 Pro இதெல்லாம் கம்பேர் பண்ண சொல்றாரு. OnePlus-ஓட தான் Dimensity ப்ராசஸர் தான் நினைக்கிறேன். அந்த Pad Go தானே. ரியல்மி இதெல்லாமே ஓகே தான். ஆனால் Dimensity SoC 7300ஓட வச்சு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த லிஸ்ட்லேயே Xiaomi Pad 7 தான் பவர்ஃபுல் ப்ரோ. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரிவ்யூ தானே, கண்டிப்பாக இன்னும் டீப்பராக பண்ணிடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக இருக்கட்டுமேனு பார்த்தேன். ஜெகா மீம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ ஃபார் கீபோர்டு அமேசானில் ப்ரோ லைட் இருக்கும், அதில் ட்ராக் பேடும் இருக்கும், ஆல்சோ மீட் ஆப்ஸ்க்கு ரீடிங் மோட் இருக்கும். அதை கொடுத்தா இட் வில் பிகம் லைக் கிண்டல். ஓகே ஓகே, புக்ஸ் படிக்க பக்காவாக இருக்கும் ப்ரோ. போடு மேட் கார்டு போடுங்க, பங்கமாகிடும். சூப்பர் சஜஷன் ப்ரோ இது நிஜமா.
இது வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோ. அதாவது பேட் டு கோ தான் அதான் இப்போ சொல்கிறாங்க. தான் சொன்னோம் 7300 ப்ராசர் இருக்கனால அதுக்கு வே பெட்டர். இது ரெட்மியே பெட்டர். கால் குவாலிட்டி நல்லா இருக்கு ப்ரோ. கால் குவாலிட்டி நாங்கள் செக் பண்ணோம். எடுத்ததுமே இப்போ கால் பண்ணதுமே டேரெக்டாக நமக்கு ஸ்பீக்கரில் வந்துடும். அப்படியே டேப் அங்கே இருக்கா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தான் கேட்குது. ஃபோன்லேருந்து பேசுகிற மாதிரி தான் கேட்குது. அது ஓகே ப்ரோ. OnePlus பேடு நம்மகிட்ட இல்லாட்டி நான் சத்தியமாக அது வந்து கம்பேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இல்லை, நம்மக்கிட்ட இல்லை பேட் கோ 2. மிட்ரேஞ்ச் AMOLED வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ? அது வர வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒன்று இருக்கு. ஆமாம், ஒன்று இருக்கு. 30,000 ரூபாய்க்கு S9 வந்துச்சு. டேப் S9, கேலக்ஸி டேப் S9 30,000 ரூபாய்க்கு இந்த அக்டோபர் நவம்பர் டீல். ஆமாம் ஆமாம், அப்போ வந்ததோட சரி ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த அளவுக்குலாம் கிரேஸியாக எதுவுமே வரல. ஹைப்பர் OS 1UI கம்பேர் பண்ணும்போது 1UI இன்னும் மெச்சூர்டுங்கிறது உண்மை தான். பட் பென் வந்து நல்லா வேலை செய்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. கம்ஸ் ஹேண்டி. நான் பேட் 3க்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்குறேன். அட்லீஸ்ட் நம்ம நண்பர்கள் யாராவது வாங்கினாங்கன்னா கம்பேர் பண்ணுவோம் ப்ரோ. ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டடி பர்பஸ்க்குலாம் சூப்பர் ப்ரோ. சரியா, கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்லி இன் சம் மீ டிவைசஸ். அப்படியா? இதில் நமக்கு ஆப் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகலையே. ஓப்பன் பண்ண ஆப்புக்கு இடையில ட்ராவல் பண்ணும்போது வேணால் ஹிக்கப்ஸ் இருக்குது. இல்லை, மேபி அவங்களுக்கு டிஸ்பிளே இஷ்யூவா இல்லை சார்ஜர் போட்டிருக்கும்போது சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக் டச் ஆகும்ல, அது சொல்ல வராங்களான்னு தெரியல. எங்களுக்கு ப்ராப்பராக கண்டெக்ட் என்ன புரியல ப்ரோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். அது ஒரு பக்கம். அடுத்து வந்து how many years? இதுக்கு வந்து 4 வருஷம் அப்டேட்டா? திஸ் பேட் வில் கெட் சாஃப்ட்வேர் அப்டேட்டா? கிரேசி. 5+7 5 இயர்ஸா? ஆக மொத்தம் 7 வருஷம் வந்து இதுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது அட்லீஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச். செக்யூரிட்டி பேட்ச் வந்து 7 மேஜர் அப்டேட்னா இதில் இருக்கிறது வந்து HyperOS 2 3 4 5 6 7 டேபுக்கு வந்து பெரிய கஸ்டமைசேஷன் நாங்கள் இது வரைக்கும் கொடுக்கல. அதனால சும்மா மினிமல் குட்டி குட்டி சேஞ்சஸ் கொடுப்பானுங்களான்னு தோணுது. ஏன்னா ஷாமி பேட்ச் 6க்கே நாங்கள் அப்டேட் தரல. இவனுக்கு எப்படி இதுக்கு 5 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு தெரியல. பார்ப்போம். சரி, இப்போ இந்த நண்பர் கேட்டிருக்கிறது ஒரு சூப்பரான கொஸ்டின் தான். என்னன்னா, தமிழ் டைப்பிங்க்கு இதை யூஸ் பண்ண முடியுமா? பென்சில் வச்சு சர்சர்ன்னு போட்டால் இன்புட்ஸ் வந்து எடுத்துக்குமா அப்படின்னு. ஸோ தமிழ் டைப்பிங்க்கு நான் வந்து வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் டைப்பிங்க்கு டெஸ்ட் பண்ணல. தமிழ் கீபோர்டு ஆப்ஷன் நம்ம வந்து ஜிபோர்டை வச்சு எனேபிள் பண்ணி தட்டியிருக்கோமே தவிர பென் இன்புட்டில் நம்ம வந்து தமிழ் ட்ரை பண்ணது. அதாவது ஆணை எழுதுனா ஆணே வரணும் அப்படி. ஆமாம், ஆனால் வராமல் இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இது கண்டிப்பாக யோசிக்காமல் இருப்பாங்க. அந்தந்த ரீஜனோட லோக்கல் லாங்குவேஜ் எழுதுறதுக்கான எபிலிட்டியை வந்து, ஏன்னா கண்டிப்பாக சைனாக்கு சைனீஸ் லாங்குவேஜ் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மேபி இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு ஒரு சிலது ஃபீட் பண்ணியிருக்கலாம். செக் பண்ணி பார்க்குறோம், நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். கிருஷ்ணன் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு வேணும், ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த மாதிரி நான் சாம்சங் S24 ப்ளஸ் வச்சுருக்கேன், நீங்கள் ஆனால் ரெட்மி ஷாமி போக்கோலெலாம் வந்து ஆடியோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ அந்த டேப்லெட் யூஸ் பண்ணால் கூட நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான். ஒரு 25,000 ரூபாய்க்கு இந்த டேப்லெட் வாங்கினா இதில் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சிம்பிள், நம்ம இப்போ உடனே வந்து என்ன பண்ணலான்னா, இருக்கலே பெஸ்ட்டு ஹெட்ஃபோன்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை லைவாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறோம். ஓகே, ஸோ இப்போது டேப்பில் ஆடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. ஒரு நண்பர் வந்து S24 ப்ளஸ் யூஸ் பண்ணுறாராம். ஸோ டேப்பில் ஆடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, OnePlus Buds Pro 3. ஸோ இதில் வந்து LHDCயும் இருக்குது. ஸோ இதை நான் வந்து இப்போ பேரிங் மோடு கொண்டு போகிறேன். ஃபாஸ்ட் பேருக்குள்ளே வரும் எப்படியும். ஆமாம், வாங்க காட்டுங்க. வந்துட்டான். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இது வந்து இப்போ பேர் ஆனதுக்கப்புறமா LHDC சப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்கள், டிவைஸ் கனெக்டட் டன் AAC தான் இருக்குது. நான் இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, ஹேமெலோடி ஆப் இருக்குல்ல, அதையும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துடலாம். அதில் போனாலும் காட்டிடும். ஓகே 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 இது வந்து ஹேமெலோடியில் செக் பண்ணுறோம். இதில் LHDC இருந்தால் ஃப்ரண்ட்லேயும் வந்துடும். வரல. ஸோ LHDC இதில் இல்லை. சரியா, இந்த டேப்ல இல்லை. இந்த டேப்ல இல்லை, பட்ஸில் இருக்குது, டேப்ல இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறேன், செம்மையாக இருக்குடா. பா, ஷாமி சவுண்டு கிளாரிட்டி எப்படி பூஸ்ட் ஆகுதுடா உடனே. பா, இப்போ ஒரு நீ கேளு, நான் ஹைப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நீ கேட்டுட்டு நீ உன்னோட கருத்துக்களை சொல்லு. அதாவது நான் ஷாமி சவுண்டுக்கும் அப்படியே டால்பிக்கும் நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். நீ அப்போ லிசன் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. இந்த கம்போஸ் பண்ணுவாங்கல்ல, நல்லா அப்படியே பொம்முன்னு கேட்டுட்டு ஷாமி சவுண்ட் போட்டு அப்படியே சாஃப்டாக மாதிரி.
வோக்கல்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அழகா போகுது. ஏன்னா அந்த டால்பி போடும்போது வோக்கல்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. வேவ் டைரக்ஷனா இருக்கா? ஆமா, வோக்கல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுதுடா டால்பி சவுண்ட். ஏன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்குங்கறனால சைடுல மத்த சவுண்ட்ஸ்லாம் ஹெவியா இருக்கு. ஷாமி சவுண்ட் போட்டா அப்படியே இத தான் நான் ஸ்பீக்கருக்கும் சொன்னேன் பாத்தியா. ஷாமி சவுண்ட் இருந்தா ஒரு மாதிரி ஒய்டா அப்படியே ஒரு மாதிரி கேக்குது. ஆனா டால்பி போட்டேன்னா எனக்கு வந்து ஷார்ப்பா ஆயிடுது. ஆனா லவுடா ஆற மாதிரி இருக்கு. இதுலயும் லவுடா தான் இருக்குது. ஹெட்போன்ஸ்லயும் டால்பி சவுண்ட் லவுட் ஆயிடுது. ஷாமி வந்து ஒரு படி கீழே போயிடுது சவுண்ட். ஆனா கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. கிரேசிங்க. அந்த லிரிக்ஸை லிசன் பண்ணணும் அப்படின்னா ஷாமி சவுண்ட் தான். இதே டால்பி வந்து அந்த டொப்புன்னு அடிச்சிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அதுக்கு தான் இல்ல நிஜமா இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் எதிர்பார்க்கறேன். அதே மாதிரி இது வந்து ஓகே கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்ட்ல ரெட்மியை பாராட்டணும். குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல இல்ல குவாலிட்டியான ஒரு பட்ஸை வந்து நம்ம லிசன் பண்றோம். அந்த குவாலிட்டியை வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியுதுன்னா ஏஏசி தான் நம்ம லிசன் பண்ணோம். இத்தனைக்கும் நம்ம வந்து எல்ஹெச்டிசி கூட இல்ல. அதுவும் நம்ம வெறும் பிளே மியூசிக்ல தான் கேட்டோம். நம்ம ஒன்றும் ஏதோ ஹைஃபை ஆடியோ ஃபைல்ஸ்லையும் கேட்கல. ஸோ அதான் ஃபேக்ட்டுங்க. நிஜமாவே நல்லா இருக்கு, ஆடியோ நல்லா இருக்கு ப்ரோ. அப்போ உங்களுக்கு வந்து நான் திரும்பியும் சொல்றேன், உங்க S24+ நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடியோ நல்லா இருந்ததோ அதை விட ஒரு படி மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. இவனுக்கு ப்ளூடூத்ல ஏதோ ஒன்று பண்றாங்க ப்ரோ. பேட் 7 நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் ப்ரோ. அதனால தான் பழைய டீடைல்ஸ் வச்சு நான் பேசுறேன். சொல்லியாச்சு, அதுக்கு கடைசி ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ப்ரைஸ்ல ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், அப்போ நீங்க பேட் ப்ரோ தான் போகணும். ஆனா இப்போ நீங்க பேட் 2 ப்ரோ போனீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் வரலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு பேசிக்காக அந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு, 5G, அப்புறம் பெரிய பேட்டரி, இதுதான் டிஃபரன்ஸ். ஆமாங்க, அந்த பேட் ப்ரோ வந்து போக்கோலையும் இருக்கு. ஆமாம், அது அப்படியே இருக்கும். அதை கூட ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. ஐபேட் வந்து கம்ப்ளீட்டாக வேறு டைமென்ஷன் ப்ரோ. ஐபேட் நீங்கள் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐபேடோட பர்பஸும் வேறு. பட் அந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதில்ல. அது எனக்கு வந்து ஐபேடில் எந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஐபேட் நல்லாயிருக்கும், ஐபேடில் வந்து ஸ்பீக்கரும் நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் வந்து குறை சொல்லலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஐபேட் பற்றி ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. நம்ம கருப்பன் _மீ வந்து ஐபேட் ப்ரோ எடுத்துகிட்டு வந்தார், சரியா, M2 சிப்போட. ஸோ அதோட வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. அதில் ஸ்பீக்கர் நான் லிசன் பண்ணேன். பட் அவர்கிட்ட நான் இந்த பேடை காமிக்காமல் விட்டேனேன்னு வருத்தப்பட்டேன். காமிச்சிருந்தா அவரோட அனுபவத்தை நான் எடுத்துக்கலாம். அது வந்து பவர்ஃபுல்லான ஒரு பேடு. எது? ஐபேட். அவன் வந்து பர்ஃபார்மன்ஸ், அவன் M2 சிப். ஒரு சிலர் கேட்டாங்க எடிட்டிங்க்குலாம் அவன் தான் பக்கா சூட்டபிள். இப்போ ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அவர் கேம் ஆடுவாராம். பிஜிஎம்ஐ தொடர்ந்து விளையாண்டாருன்னா 1.25 மணி நேரத்தில் 100லேருந்து 10க்கு வந்துருமா. ஐயோ. அப்போ ஆனா FPS சாலிட் 120 M2 சிப்ல. அதான் மொரோவர் உங்களுக்கு லேப்டாப் மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ அதான் ஃபேக்ட். எக்ஸ்டர்னல் மவுஸ் கீபோர்டு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும் ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போக்கோ பேட் இன்னும் வரல, சரியா? வந்துச்சுன்னா தெரியல. 23K வித் கார்டு ஆஃபரு. OnePlus பேடு செம ப்ரோ. பழசு வந்து நீங்கள் OnePlus பேட் அப்படின்னு சொன்னாலே அது 8 Gen 2 இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் SoC. ஸோ உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் SoCயோட அந்த பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அது நல்ல பேடு தான். பேட் 5 யூஸரா? எத்தனை பேர் பேட் 5 யூஸர் இருக்காங்க? மேலே வர ஆல்ரெடி ஒரு நண்பர் போட்டுருந்தாரு பேட் 5 யூஸர் சூப்பராக இருக்கு ப்ரோன்னு. அமோலட் டிஸ்பிளே பண்ணணும் ப்ரோ. ஆனால் என்ன மேட்டர்னா அமோலட் டிஸ்பிளே இன்னும் காஸ்ட் அதிகமாகிடுது. ஏங்க குட்டி டிஸ்பிளே உடஞ்சி போய் எடுத்துகிட்டு போனாலே 20,000 ரூபாங்கிறானுங்க. இவ்வளோ பெரிய டிஸ்பிளேக்கெலாம் எவ்வளோ கேட்பானுங்க? 40,000 ரூபான்றானுங்க. 512 இல்லை ப்ரோ, சரியா? 512 தான் நல்லா இருந்திருக்கும். 256 தான். பேட் ப்ரோக்கும் பேட் 2 ப்ரோக்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸ் வந்து அது 7S Gen 2, இது 7S Gen 4. பெரிய பேட்டரி, இந்த ரெண்டு தான் உங்களுக்கு கீ டிஃபரன்ஸ். இதை தவிர வேற எதுவுமே டக்குன்னு சொல்ல முடியாது. அப்டேட் பாலிசியில் கூட மைனர் சேஞ்சஸ் என்னன்னா, இதில் இன்னும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஃபேக்ட். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப பேசிக் யூஸ் தான் ப்ரோ, சார்ஜ் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே போகலாம். இதுக்கு வந்தால் என்ன அட்வான்டேஜ்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, உங்களுக்கு 12 inch. அடுத்து ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங், அது இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதோட ஸ்கோரிங் ஏரியா. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சா நீங்கள் இதுக்கு வரலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம், பாருங்கள், சரியா? ஸ்டடிங் குரூப் எக்ஸாம்னா சூப்பராக இருக்கும். காலேஜ் கிளாஸ் நோட்ஸுக்கு செமையாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ண பிடிக்கும், கேன்வாஸ் ஆப் யூஸ் பண்ண பிடிக்குமோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த டேப் பிடிக்குங்க, சரியா? ஸோ தாராளமாக அது எல்லாத்துக்குமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தா இன்னும் மாசாக இருந்திருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் அநேகமாக அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ரீசன் என்னன்னா, நாங்கள் சொல்கிறோங்க அவங்களுக்கு இனிமேல் இவர் ஃபீட்பேக்கில் நீங்கள் அதையும் சொல்லிவிடுங்க. ரெட்மி பேடு, ஷாமி பேட்லாம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நாங்கள் எங்கள் சைடில் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறோம் அவங்களுக்கு, கண்டிப்பாக, சரியா? ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் முடிஞ்சது. அதான் நான் கண்டிப்பாக இதை வந்து ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுவேன். கமெண்ட்ஸ் வீடியோக்கெலாம் இதை எடுத்துகிட்டு வருவேன். ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இது பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, சிம் போட்டு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். பட் பெரும்பாலும் வந்து சிம் அதிகமாக இதில் போடுறது இல்லை, சரியா? ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சிம் வந்து நான் பிரைமரி டிவைஸில் தான் அதிகமாக வச்சிருப்பேன். ஏன்னா நம்ம ஜிபே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு எப்பயுமே ரிவ்யூ பண்ணுறதுல என்ன ஒரு மேட்டர்னா, பிரைமரி சிம்மை போடாமல் ரிவ்யூ பண்ணால் நான் விளக்கமாக எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். அது SRKக்கு நல்லாவே தெரியும். பிரைமரி ஒரே சிம் தான், அதனால் பிரைமரி சிம் போட்டு நம்ம யூஸ் பண்ணாதான் அது ப்ராப்பரான ஒரு ரிவ்யூவாக அமையும். எப்படி நான் நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் பேசுகிறதா இருந்தால்
நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு நாள் மட்டும் இதில் சிம் போட்டு நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணதை வச்சு மட்டும் தான் நாங்கள் இங்கே பேசுகிறோமே தவிர டெய்லி இதில் சிம் போட்டு இதில் வந்து ஃபோன் கால் பேசுகிறேன்னான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு நான் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஒரு எமர்ஜென்சிக்கு நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து சிம் கார்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் ப்ரோ, பேசாமல் அதில் வந்து டேரெக்டாகவே டேட்டாவை கன்சியூம் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னா ஓகே. அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஒரு குட்டி டாங்கிள் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு, ஆனால் டாங்கிள் 5Gக்கு இன்னும் ப்ரொவைட் பண்ணல, 4Gக்கு தான் இருக்குது. ஆமாம் பார்த்தா அதனால பேடு பெஸ்ட் தான். ரைட்டா? ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.